ஹாய் காய்ஸ், வெரி குட் மார்னிங். ஸோ நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போது மார்னிங் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு. ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி 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 விநாயகர் சதுர்த்தி. ஸோ அந்த விநாயகர் உங்கள் எல்லாருக்குமே எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் சந்தோஷத்தையும் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் தி வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் கோயிங் டு செலிப்ரேட் விநாயகர் சதுர்த்தி வித்தவுட் மை அம்மா. பிகாஸ் அம்மா விநாயகர் சதுர்த்தி ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவாங்க. எங்களை வீட்டில் இருக்கிறதுலேயே ஒரு பெஸ்ட்டு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு செலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி. மோர் தென் இந்த பூஜா அதெல்லாம் தாண்டி விநாயகர் சதுர்த்தி நாங்கள் ரொம்ப நல்லாவே செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ நான் இன்றைக்கி தனியாக என்னோடய வீட்டில் நான் பண்ண போகிறேன். ஸோ நான் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். பிகாஸ் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் விநாயகர் சதுர்த்தி அலோன் வித்வுட் மை அம்மா. ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஒர்க்கே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளக்கு, அதுக்கப்புறம் பூஜைக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறது தான். ஸோ லாஸ்ட் 2 டேஸாகவே செம்ம ஒர்க் இருந்தது. ஃபுல் டஸ்டிங், அதுக்கப்புறம் பெட்ஷீட்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி போடுறது, ட்ரையர் போட்டு அதை காய வச்சு எடுத்து முடிச்சு வச்சு, ஸோ பிளா நிறைய ஒர்க். ஸோ அதனால் அன்றைக்கி மார்னிங்கே விளக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ விளக்கிட்டு இருக்கும் போது தான் ஐ வாஸ் திங்கிங் தட் எவ்வளோ கமிட்மெண்ட் ஆஃப்டர் மேரேஜ். ஸோ பிஃபோர் மேரேஜ்லாம் எல்லா ஒர்க்குமே அம்மா பார்த்துருவாங்க. we used to think that என்ன ட்ரெஸ் போடலாம், அதுக்கு என்ன கலரில் லிப் ஷேட் மேட்ச் பண்ணலாம், எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணலாம். ஸோ இப்படி தான் இருக்கும். பட் ஆஃப்டர் மேரேஜ் எப்படி ஒரு சேஞ்சஸ். பட் எனக்கு இந்த சேஞ்சஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யாரெல்லாம் இந்த மாதிரி ஆஃப்டர் மேரேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ சைமல்டேனியஸ்லி நான் பிரசாதத்துக்கு தேவையான விஷயங்களும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு ஃபைனலாக நான் இலையில் படித்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இன்பிட்வீன் நிறைய ஒர்க் இருந்துகிட்டே இருந்தது. அதெல்லாம் யோசிச்சிட்டே இருக்கும்போது இந்த சேஞ்சஸ் அஃப்கோர்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ யார் யாருக்கெல்லாம் இந்த சேஞ்சஸ் பிடிச்சிருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் இதை பேர்டனாக நினைக்கிறவங்களும் இருப்பாங்க. பட் திஸ் இஸ் நாட் அ பேர்டன், இட் இஸ் அ பார்ட் ஆஃப் அவர் லைஃப். ஸோ எதெல்லாம் பிடிச்சி செய்கிறோமோ அதெல்லாமே லைஃப் ரொம்ப அழகாக கொண்டு போகும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும் இந்த லைஃப் கொஞ்சம் அழகாக நானே எனக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிட்டுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டே போயிட்டு அழகான ஒரு பிள்ளையார் வாங்கிட்டு வந்திருந்தோம் சரவணா ஸ்டோர்ஸ்லேருந்து. நாங்கள் ரோட்டில் விற்ற எந்த பிள்ளையாருமே வாங்கலை. பிகாஸ் ஒன்று வாங்கினோன்னா அது கொஞ்சம் பர்மனெண்ட்டாக வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி வாங்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு ஒரு உடனில் சூப்பர் பிள்ளையார் எங்களுக்கு அமைஞ்சிருந்தார். திஸ் பிள்ளையார் கம்ஸ் அரௌண்ட் 300 rupees. ஸோ இதை வாங்கி தான் நாங்கள் டெக்கரேட் பண்ணியிருந்தோம். அண்ட் ரொம்ப அழகாக இந்த டேபிள் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் படையல் போட்டு நிறைய பண்ணியிருந்தோம். பிரசாதம் கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை, ஸ்வீட் கொழுக்கட்டை, சுண்டல், கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல், அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ், இதெல்லாமே லெமன் ரைஸ். ஸோ இதெல்லாம் பண்ணியிருந்தோம். ஸோ வி ஜஸ்ட் ப்ரவுட் ஆஃப் அவர் செல்ஃப். ஸோ வித் மை ஹஸ்பண்ட்ஸ் ஹெல்ப் ஐ ஜஸ்ட் டன் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ ஃபைனலாக அந்த விளக்கு பொறுத்துகிற மொமெண்ட்டு தான். ஸோ இந்த டைரெக்ஷனில் தான் விளக்கு வச்சு சாமி கும்பிடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் கிழக்கு சைடுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வச்சு நாங்கள் சாமி கும்பிட்டுருந்தோம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் எங்கள் வீட்டில் பூஜை ஒரு சின்ன செல்ஃப் இருக்குது. பட் இந்த சைடு தான் வச்சு கும்பிடணும்னு எல்லோரும் சொன்னதுனால ஓகே லெட் இட் பீன்னு சொல்லி வச்சு கும்பிட்டோம். ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. இந்த வீட்டுக்கு ஃபஸ்ட்டு செலிப்ரேஷன். ஸோ இதுக்கு முன்னாடி எந்த செலிப்ரேஷனுமே நாங்கள் பண்ணலை. ஸோ ஃபைனலாக சிவாவும் வந்ததுக்கப்புறம் அகெயின் ஒரு தடவை அவன் சூடம் பொருத்தி சாமி கும்பிட்டா. ஸோ மை அழகு குட்டி ரிஷி. ஸோ ஹீஸ் மை நெய்பர். ஸோ நிறைய பேர் என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஹீஸ் அ கம்ப்ளீட் ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டர். ஸோ இவன் எல்லாமே எங்களுக்கு டே போகவே போகாது. இவன் அவ்வளோ க்யூட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக சிவா அவன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி துண்டெல்லாம் பூசி விட்டுட்டுருக்கான். ஸோ வி ஜஸ்ட் கிடிங் ஹிம். மார்னிங்லேருந்தே குட்டி பிள்ளையார்னு சொல்லிட்டு அவனை வச்சு விளையாடிட்டே இருந்தோம். பட் இவன் இல்லைன்னா எங்களுக்கு டேவே ஓடாது. ஒரு நாள் இவனை பார்க்கலனாலும் வி காட் ஸ்ட்ரெஸ். எங்கே ரிஷி அப்படின்ற மாதிரி. ஹீஸ் வெரி க்யூட். ஸோ 1.5 years ஆகுது. சீக்கிரம் இவனும் ஸ்கூல் போயிடுவான், வளர்ந்துருவான். இவனும் அப்புறம் ஃப்யூச்சரில் நம்மள மாதிரிலாம் ஆயிடுவான்ல, நிறைய கமிட்மெண்ட். ஸோ குழந்தைங்களை பார்க்கும்போது தான் வி ஃபீல் தட் ஓகே நம்ம என்னென்னலாம் கடந்து வந்திருக்கோம் அப்படின்றது புரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு லட்டு தான் எங்கள் கூட எப்போயுமே ட்ராவல் பண்ணோம். வி ஜஸ்ட் ஹாப்பி டு ஸ்பெண்ட் டைம் வித் திஸ் லட்டு ஆல்வேஸ். ஸோ ஃபைனலாக அவர் எல்லாத்துக்குமே போய் ஆசீர்வாதம் பண்ணி எல்லாருக்கும் பட்டை போட்டு விட்டுட்டு இருந்தார். அதை அவர் பண்ணிகிட்டு இருந்தார். ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ப்ராசஸே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ எனக்கு இந்த செலிப்ரேஷனில் என்ன புரிஞ்சுது அப்படின்னா, லைஃப் இஸ் ஒன்ஸ். ஸோ இருக்கிற எல்லா மொமெண்ட்டையுமே என்ஜாய் பண்ணி வி ஹாவ் டு செலிப்ரேட். ஸோ அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ் வீட்டுக்கெலாம் போயிட்டு நல்ல கொழுக்கட்டைலாம் சாப்பிட்டுட்டு வி ஜஸ்ட் எண்ட் அப் ஆர் டே வித் மை நைட்டி பேக். ஸோ இந்த மாதிரி தான் டே போச்சு. ஸோ உங்களோட சதுர்த்தி எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு என் கூட ஷேர் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ நான் எதுக்காக எடுக்கிறேன்னா ஜஸ்ட் ஃபார் மை மெமரி. ஸோ நான் ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது இப்படிலாம் பண்ணியிருக்கேன்றதை தெரியணுன்றக்காக தான். தேங்க்யூ.